Hi everyone, welcome back to Blood.rom YouTube channel. இந்த சேனலில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நம்ம இதில் ஷேர் பண்ணி நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன படிப்பு படிச்சிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ முடிச்சிருந்தாலும் சரி, இப்போ நான் வந்து பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து என்ன வேறு ஃபீல்டு முடிச்சிருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனாலும் ஆஃப்டர் 10th நீங்கள் பாஸ் ஆனாலுமே இப்போ நான் சொல்ல போகிற டெசிக்னேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஐ எம் இன் தட் ஃபீல்ட், லைக் ஐ எம் ஹேவிங் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரீபார் டீடைலிங். நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து இந்த ரீபார் டீடைலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, ஸோ வாட் ஆல் த ஸ்ட்ரகிள் ஐ ஹவ் ஃபேஸ்ட் அண்ட் இந்த ரீபார் டீடைலிங் நம்ம வந்து டெசிக்னேஷனாக நம்ம இதை பார்த்தோம்னா நம்ம என்னென்ன இதில் வந்து நம்ம இந்த டெசிக்னேஷனுக்கு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இதில் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் ஸ்கிப். இன் பிட்வீன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நம்ம இதில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். So this is the video that mainly I'm taking for the people, those who are struggling after 10th or after 12th, illana after BE completion. What is the designation that you wanted to go, or what is the work that you wanted to choose? So that is the information that we are going to share. This is the thing that is useful for the work experience, for what is you are going to choose. So this is the thing. Let's get into the video. So first thing பார்த்துட்டோம்னா இந்த வீடியோவில், ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு திங்கு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட் வந்து ஒன்ஸ் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இல்லை ஒன்ஸ் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் த பிஇ, ஸோ ஆஃப்டர் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் ஒர்க். ஸோ விச் ஒர்க் குட் ஃபார் யூ அண்ட் ஃபியூச்சர், வாட் இஸ் த ஒர்க் வில் ஸ்பீக். அண்ட் தென் தேர்ட் ஒன், இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் டிப்ளமோ, சிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கீங்க, மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க. ஸோ எந்த நீங்கள் டிபார்ட்மெண்ட் எடுத்து முடிச்சிருந்தாலுமே இப்போ நான் சொல்ல போகிற ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கு மீன்ஸ் இந்த ஒர்க்கோட மெயின் டெசிக்னேஷன் நேம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீபார் டீடைலர். ஸோ ரீபார் டீடைலில் உங்களுக்கு என்ன விஷயம் மெயினாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஆட்டோகேட் இம்பார்ட்டன்ட். ஆட்டோகேடில் நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு சிவில் இன்ஜினியர் முடிச்சா தான் ஆட்டோகேட் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு பார்த்துக்கிட்டோம்னா மெயினாக சிஎஸ்சி நம்ம சொல்லிட்டு முன்னாடி நம்மளுக்கு 90s உள்ளவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்சிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸில் எல்லா குரூப்புமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஆட்டோகேடுங்கிறது இம்பார்ட்டன்ட். தோஸ் ஹூ ஆர் இன் சிவில் இன்ஜினியர் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர், தட் பீப்புள் ஸ்டார்ட் டு டூ த நம்ம வந்து ஆட்டோகேட் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் ஈவன் நான் வந்து ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ரீபார் டீடைலரில் மெனி பீப்புள் இசியூ இருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருப்பாங்க. ஸோ ஒன்லி நான் வந்து ரொம்ப பிரேவாக இதை நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் இஃப் யூ கம் இன் டு த ரீபார் டீடைலிங், தே வில் கிவ் யூ சான்ஸ். அண்ட் இஃப் யூ வெரி வெல் இன் ஆட்டோகேட், உங்களுக்கு ஆட்டோகேடில் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தே வில் சூஸ் யூ அஸ் அ ரீபார் டீடைலர். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோட் இட் டவுன் ஃபார் ஒன் மோர் டைம். தட் இஸ் த ரீபார் டீடைலர். இப்போ ரீபார் டீடைலர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து நார்மலாக ரோட்டில் போகும்போது, நம்ம இந்தியாவிலேயே சரி, நம்ம நார்மலாக ரோட் சைடில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம காலம், அதாவது ஹாஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும் பில்டிங். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலத்தில் வந்து 2-3 கம்பி கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுவும் நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இது சைட் பீப்புளுக்கு கம்பி கட்டுறது நம்ம சொல்லலாம். ஆனால் ஆட்டோகேட் ரிலேட்டடுக்கு வந்து டிசைன் இன்ஜினியர் நம்ம சொல்லுவாங்க, இல்லைனா ரீபார் டீடைலிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எத்தனை ரீபார் தேவை, மீன்ஸ் கம்பி தேவை. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லாப்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எத்தனை கம்பி தேவை, அது எத்தனை ரீபார் தேவை. இப்போ நம்ம இங்கேருந்து எல்லாமே கல்குலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ரீபார் டீடைலிங். பட் ஆனால் சைட்டில் உள்ள பீப்புள் அவங்களுக்கு அது ரீட் பண்ண தெரியாது, எத்தனை நம்பர் வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம கொடுக்குற டிராயிங் வச்சு தான் அவங்க எல்லாமே பில்டிங்கை அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு காலத்துக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் தான் ரீபார் அதிகமாக தேவைப்படுது. பட் இஃப் யூ என்டர் இன் டு திஸ் ரீபார் ஃபீல்ட், யூ கேன் ஒர்க் ஃபார் எவ்ரி அப்ராட் கண்ட்ரீஸ் அண்ட் தேர் இஸ் சான்சஸ் டு கோ அப்ராட் ஆல்சோ. இதை நம்ம பார்க்கும்போது சிம்பிளாக தான் இருக்கும். பட் தேர் இஸ் லாட் ஆஃப் ஆப்ஷன் இன் ஆட்டோகேட். If you start to AutoCAD, there is lot of option to get into the mechanical field and drafting field also. Drafting field பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்கிடெக்சரலும் இருக்கும், ரீபார் டீடைலிங்கும் அதில் வரும், தென் மெக்கானிக்கல் டிசைனும் இருக்கும். இப்போ நம்ம ஆட்டோகேடில் எடுத்துக்கிட்டோம்னா 3D டிசைனும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஆட்டோகேடுங்கிறது இம்பார்ட்டன்டான விஷயம் when it comes to civil engineer and mechanical engineer. Other than that, if people are struggling to get other, இப்போ எனக்கு வந்து சிஎஸ்சியில் போய் பார்த்தீங்கன்னா ஜாவா ++ ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, if you learn the AutoCAD, it's easy to learn also. That video also we will uploading later. So until நீங்கள் வந்து AutoCAD சிம்பிளாக கற்றுக்கிட்டிங்கன்னா, how to do the building in AutoCADனாலே you will be you can get enter into the rebar detailer ஃபீல்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து பேசிக்காக இதில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஆட்டோகேடில் மெயினாக என்னென்ன கமெண்ட் தெரியும் தான் பார்த்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் ஷேர் யூ. ஸோ திஸ் இஸ் த டெசிக்னேஷன் தட் வி ஆர் டிஸ்கஸிங், ரீபார் டீடைலிங். தோஸ் ஹூ கம்ப்ளீட் த பிஇ, தோஸ் ஹூ கம்ப்ளீட் த டிப்ளமோ கேன் ஜாயின் இன் டு தட் ரீபார் டீடைலிங் ஃபீல்டு, ரீபார் டீடைலர். Usually இல்லாட்டி AutoCAD technician கூட they used to call, but some people used to call rebar detailer, some people used to call AutoCAD technician, some people used to call steel engineer னு கூட சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆல், அதாவது இப்போ நம்ம ஜாப் சர்ச் பண்ணும்போது
அவங்க ஓகே நம்ம நார்மலாக இப்போ நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ரீபார் டீடைலிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் யூ கம் டு நோ ஓகே திஸ் இஸ் த ரீபார் டீடைலிங் ஜாப் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் 2 டைப் ஆஃப் ரீபார் டீடைலிங் இருக்குது. ஒன்று வந்து பிஎஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று யூஎஸ் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. இது எதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கனடா ஜாப் மீட்டர் அண்ட் எம்எம்காக ஒர்க் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்க்காக ஒர்க் பண்ணுறது தான் யூஎஸ் ரீபார் டீடைலிங். ஸோ இதில் மேக்ஸிமமாக நம்ம இந்தியாவுக்கு ஒர்க் ஆகுறது மீட்டர் அண்ட் எம்எம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கோ அப்ராட் அண்ட் ஃபாரின் கண்ட்ரிஸ் மீன்ஸ் கனடா யூசர்ஸ்க்குலாம் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் ஒர்க் ஆகும். ஈவன் தோ போத் ஸ்டாண்டர்ட் வந்து நம்மளுக்கு ரீபார் டீடைலிங்க்கு இதில் யூஸ் ஆகுது, ஃபுல்லாகவே யூஸ் ஆகுது. ஸோ அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஸ்டார்டிங் எவ்வளோ சேலரி அவங்க நார்மலாக இப்போ நம்ம போய் ஒரு நியூவாக ஜாயினராக நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சேலரினா 18,000 to 15,000 வந்து எனக்கு வந்து அலோகேட் பண்ணாங்க. பட் இது நான் சொல்கிறது 10 years பேக்கு. பட் ஆனால் இப்போ அவங்க ஸ்டார்டிங்கே எவ்வளோ ஜூனியர்ஸ்க்கு தராங்கன்னா 15,000 தராங்க. ஸோ பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கெட் வாட் டெசிக்னேஷன் தட் யூ வாண்டட் டு கோ. அவர் வந்து இப்போ என்னோட இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து குடும்ப சுச்சுவேஷனாக அவருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனாக அவருக்கு வந்து ஹை சேலரிக்காக வெயிட் பண்ணி நிறைய பேர் ஜாப் சேருவாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஒரு கம்பெனியில் சேரும்னு நினச்சிங்கன்னா this is the good designation that you are going to take the name as rebar detailer, because that I was took even though when I have joined this designation, even I don't know what is the purpose of those rebar detailing or rebar detailer, but once I came from that experience that I got learned many details from rebar detailer. So this is also useful for you, and because of this only I went to Dubai and I was working there also as a rebar detailer. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரீபார் டீடைலிங் நீங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவிலே உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. அது போக உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸும் நிறைய ஆஃபர் தராங்க இந்த ரீபார் டீடைலிங். We come to point that when I have joined the rebar as a rebar detailer, that I got the first salary 8,000 to 15,000. ஸோ 2 இயர்ஸாக ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா தேர் இஸ் சான்சஸ் டு கெட் அண்டில் 30,000 கிட்ட உங்களுக்கு நார்மலாக சேலரி அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதிகப்படியான சேலரி வந்து 2 இயர்ஸ்க்கானது 30,000 வரும். ஆனால் மினிமம் இப்போ கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது ரீபார் டீடைலரில் உங்களுக்கு 15,000 to 20,000 சேலரி நம்மளுக்கு பர் மந்த் ரீபார் டீடைலரில் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 5 இயர்ஸ் உங்களுக்கு ஆயிடுச்சு, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, 4 இயர்ஸ் ஆயிடுச்சு போது உங்களுக்கு கண்டிப்பாக 50,000 அவங்க அலோகேட் பண்ணுவாங்க இப்போ இந்த ரீபார் டீடைலர் ஆஸ் அ ரீபார் டீடைலர். இப்போ வந்து நம்மளுக்கு மொத்தம் இதில் என்னென்ன டெசிக்னேஷன் பார்த்தோம்னா, நீங்கள் ஜூனியர் ரீபார் டீடைலரை ஜாயின் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் சீனியர் ரீபார் டீடைலரை ஜாயின் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு செக்கராக நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க, தென் டீம் லீடர் போஸ்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் மேனேஜர் போஸ்ட் கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் தே ஹவ் பீன் ஃபாலோ இன் கம்பெனி அஸ் அ ரீபார் டீடைலர். ரீபார் டீடைலருக்கு அப்புறம் இப்போ நீங்கள் நியூவாக ஜாயின் ஆகிட்டீங்க. ஸோ 82 இந்த மாதிரி சேலரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஜாயினராக ஜாயின் பண்ணும்போது அடுத்த லெவல் பார்க்கும்போது 50,000. உங்களுக்கு சீனியர் பொசிஷன் வரும்போது சாலிடாக உங்களுக்கு 80,000லேருந்து 90,000 வரையும் நீங்கள் சேலரி கெயின் பண்ணலாம் அஸ் அ ரீபார் டீடைலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎல் பொசிஷன் வரும். டிஎல் பொசிஷனில் உங்களுக்கு ஒர்க் கம்மியாகும், பட் யூ ஹேவ் டு ஹேண்டில் த பீப்புள் ஸோ தட் தே வில் கிவ் லைக் 1 lakh to 1.2 கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 lakhலேருந்து 1,20,000 வரையும் உங்களுக்கு நார்மலாக எல்லா கம்பெனிலையும் கொடுப்பாங்க. இஃப் சப்போஸ் யூ ஆர் ஒர்க்கிங் இன் எம்என்சி கம்பெனி சொல்லவே வேணாம், யூ வில் கெட் 1.5 lakh ஆல்சோ நீங்கள் எடுக்கலாம். மீன்ஸ் 1,50,000 கூட நீங்கள் எடுக்கலாம். அண்ட் தென் எம்என்சி கம்பெனியில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க. எங்கே இருந்துன்னா இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வெல் இன் ரீபார் டீடைலர் கம்பெனி இட் செல்ஃப் தே ஆஸ்க் யூ டு கோ ஃபாரின் கண்ட்ரி அண்ட் தே வில் ப்ரொவைட் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் பிகாஸ் தீஸ் பீப்புள்ஸ் from friend side that I got to know, because these people get all the facilities from MNC companies. If normal company they have related with the foreign countries or some, they also ask you to go in foreign and you have bright future in rebar detailer. If you are working well and you are in the same field and there is rebar detailer நிறைய field இருக்கு. rebar detailerல நிறைய field இருக்கு. ஒன் இஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது ஆட்டோகேட்ல மட்டுமே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் டெக்லாலையும் போயிட்டு ரீபார் டீடைலிங் இருக்குன்னா அங்கேயும் ரீபார் டீடைலிங் நீங்கள் டெவலப் பண்ணலாம். பட் ஆனால் லெஸ் சான்சஸ், ஏன்னா வந்து பீப்புள் ஆர் வாண்டஸ் டு ஒர்க் இன் ஆட்டோகேட் அண்ட் மேனுவல் ஒர்க் வந்து தே நீட். பட் ஆனால் இப்போ நம்ம எம்என்சி கம்பெனியில் போயிட்டோம்னா தே ஆஸ்க் டு கோ ஃபார் டெக்லா அண்ட் ரிவிட் ஆர்கிடெக்சர். ரிவிட் ஸ்ட்ரக்சர்னு தனியாக இருக்குது. நீங்கள் ரிவிட் ஸ்ட்ரக்சரில் ரீபார் டீடைலிங் ஒர்க் பண்ணாலும் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ நம்ம சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஜாயின் பண்ணிட்டோம்னா தீஸ் ஆர் த சாஃப்ட்வேர் தட் வி கம் டு நோ ஷூட். ஒன்று வந்து ஆட்டோகேட் இட்ஸ் எனஃப் ஃபார் அஸ் டு கோ இந்த பிகினர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்லா நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும்னு இல்லை. பட் ஆனால் இஃப் யூ கோ into the steel structure, Tekla is useful for you and bright future also is there. And then Revit architecture உங்களுக்கு தெரியும், நம்ம லேண்ட்ஸ்கேப். பட் ஆனால் நார்மல் பில்டிங் ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கெல்லாம் அவுட்லைன்லாம் ஆட்டோகேட்ல நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆர்கிடெக்சர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்லா ஃபீல்டு நம்மளுக்கு மெயினாக ரீபார்லேயும் இருக்குது. ஐ செக்ஷன் சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டீல் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கம்பி நார்மலாக நம்ம வந்து காலத்துக்கு ஸ்லாபுக்கெலாம் கொடுக்குற கம்பி, இல்லைனா கம்பி மட்டுமே அவங்க கட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கார் பார்க்கிங்லாம் பார்த்துருப்பீங்களா, ட்ரெஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது. ஸோ அந்த ஒர்க்குக்கெலாம் டெக்லா ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ நவடேஸ் வந்து ரீபார் டீடைலிங்கும் டெக்லாவும் பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ ஒன்லி வி ஹவ் டிஸ்கஸ் லைக் அந்த பார் நம்ம தனியாக சொல்கிற ரீபாரும் நம்ம தனியாக சொல்கிற ட்ரெஸ்ஸு அந்த ஸ்டீலும் ரெண்டுமே ஈக்குவலாக பேரலாக தான் இப்போதைக்கு நம்ம கரண்ட்டாக ரீபார் ஃபீல்டில் நம்மளோட ஜாப் சர்ச்சிங் ஃபீல்டில் நிறையா ஆஃபர் வந்து அவங்க பீப்புள் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. தோஸ் ஹூ ஆர் வில்லிங் டு ஒர்க் ஃபார் ரீபார் டீடைலர் ட்ரெஸ் இன்
Tekla. So people are asking to join them immediately. ஸோ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் ஆஃப்டர் 12th, எனக்கு வந்து 12th முடிச்சுட்டு டிப்ளமா, ஆக்சுவலாக 12ங்கிறது எனக்கு கன்ஃபர்மேஷன் தெரியலை. பட் ஆனால் பீப்புள் தேர் டு கெட் த லெஸ் சேலரி இஃப் தே கம் டு நோ வாட் இஸ் த ரீபா டீடைலர். ஆனால் உங்களுக்கு இதில் என்ன நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, பிஇ முடிக்கிறதுக்கு இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு நம்ம என்ட்ரு ஆகலாம் ரீபா டீடைலர். பட் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம ஹையர் போஸ்ட்டுக்கு போகும்போது பிஇ முடிச்சாதான் இப்போ நம்ம டிஎல் ஆர் மேனேஜர் லெவலெலாம் நம்ம என்ட்ரு ஆக முடியும். ஸோ நார்மலாக நீங்கள் எந்த ஃபீல்டு முடிச்சிருந்தாலுமே அதுக்கு தான் நம்ம வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு நம்ம ஹை சேலரியில் நம்ம வந்து சூப்பராக வாழலாம். பட் ஆனால் பிஇ முடிச்சிருந்தா தான் நம்மளுக்கு அடுத்த டெசிக்னேஷன் என்ட்ரு ஆகிறதுக்கு நல்ல ஹோப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் சோர்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து உங்களுக்கு டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து ரீபா டீடைலிங்கில் இருந்தாலுமே அது ஹையர் பர்சன் வந்து ஆஸ்க் யூ டு ஸ்டடி பிஇ. எப்போனா உங்களுக்கு பேரலாக பிஇ படிச்சுட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ தட் யூ வில் கெட் த ஹையர் டெசிக்னேஷன் லைக் டீம் லீடர், மேனேஜர், திஸ் பொசிஷனுக்குலாம் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு அந்த பிஇங்கிற ஒரு கம்ப்ளீஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது நம்மளுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து இந்தியாவில் ரீபா டீடைல் பிஎஸ் ஸ்டாண்டர்ட் மட்டும் சொல்கிறேன், லைக் மீட்டர் அண்ட் எம்எம்க்கு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே. ஸோ இந்த சேலரி பேக்கேஜ் நம்ம இந்தியாவில் மட்டும் நம்ம கொடுக்குறது. ஸோ இப்போ நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகிறோம். ஸோ அப்ராடில் அவங்க என்னென்ன சேலரி நமக்கு தருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நியர்லி 7,000. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துபாயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7,000 to 8,000 AED நம்மளுக்கு தாராளமாக கிடைக்குது. சப்போஸ் இஃப் யூ ஆர் நியூ ஜாயினர் டு த கண்ட்ரி that they will provide you 5,000 to 6,000. இதை நான் சொல்கிறது 10 years back. பட் nowadays maybe they will increase the salary or they reduce the salary based on our பொருளாதார நிலைமையை பொறுத்து அவங்க மாற்றிருப்பாங்க. பட் when I was work there I got 80,000 AED. 80,000 பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 lakh 2.5 lakhக்கு நம்ம இந்தியாவுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் த மெயின் டெசிக்னேஷன் தட் ஐ ஹவ் பீன் மை எக்ஸ்பீரியன்ஸ் லைஸ் அ ரீபா டீடைலர். ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் those who are searching for a job, this is the related with what you are gaining from the reba detailer, and there is a lot of offer in India and foreign countries too. But you come to know the main thing is AutoCAD, and that is enough for us to go as a reba detailer. Hope this video finds you well and useful for you guys. We'll see you in the next video. What is the reba detailing and what is the purpose of that and why people are asking us to do that reba detailing. Let's start to search more reba detailer. The next video that we are going to discuss. So until